சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு. இந்தியாவும் இங்கிலாந்துக்கு இடையில் நடந்த 3வது டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா படுதோல்வி அடைந்திருக்கிறது. படுதோல்வி என்றால் போராட்டத்து மேல் போராட்டம். இந்தியா 193 ரன்களை இலக்கை எட்ட முடியாமல் இந்தியா படுதோல்வி. முன்னணி வரிசை பேட்ஸ்மேன்கள் எல்லாம் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்து இந்தியாவின் தோல்விக்கு காரணமாக இருந்தார். ஆனால் சடேஜா ஜட்டு மட்டுமே போராடி கொண்டிருந்து இந்த வெற்றியை அவரால் பறிக்க முடியவில்லை. வெற்றியை பறிப்பதற்காக அவ்வளவு சுலபமாக அவர் இந்த வெற்றியை இந்தியாவுக்கு நிச்சயமாக வெற்றி பெற்று கொடுக்கணுமே என்று போராடினார். அந்த போராட்டம் கடைசியாக வீணாகி போனது. முகமது சிராஜ் எதிர்பாராத விக்கெட் அவர் விழுந்தனால இந்தியாவுக்கு இந்த தோல்வி நிச்சயமாயிருக்கு. இந்த தோல்விக்கு பின் இந்தியா உண்மையிலே வருத்தப்பட்டிருக்கும், ஏமாற்றம் அடைந்திருக்கும். அப்படித்தான் இந்த தோல்வியை இந்தியா சந்தித்திருக்கு. இந்த 3வது வெற்றி, இந்த தோல்வியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு பல ஏமாற்றங்களை நிச்சயமாக கொடுத்திருக்கும். ஏன்னா இந்த தோல்வி நமக்கு எல்லாருமே நினைச்சிருக்கோம், உலக மக்கள் கூட நினைச்சிருக்கோம், இந்த வெற்றியை இந்தியா நிச்சயமாக பதிவு செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆனா இங்கிலாந்துடைய ஆண்மையான ஒரு பவுலிங்கினால இந்தியா பேட்ஸ்மேன்கள் அத்தனை பேரும் செதறி போனார்கள். ஆனால் முக்கியமாக ராகுல், சடேஜா இவங்க 2 பேர் தான் நல்ல நிதானமாக நல்ல ஒரு பேட்டிங்கை கொடுத்து முயற்சி செய்தார்கள். ஆனால் அத்தனை வீணாகி இந்த டெஸ்ட் மேட்சில் இந்தியாவுக்கு ஒரு தோல்வி நிச்சயம் ஒரு மனக்கலக்கத்தை கொடுக்கும். ஆனாலும் இன்னும் இந்தியா இந்த போட்டிக்கு பின் நிச்சயமாக யாரை நிரூபித்து காட்டும். இங்கிலாந்து அவ்வளவு சீக்கிரமாக இந்த வெற்றியை பறித்து செல்லவில்லை. இந்தியா அவ்வளவு விக்கெட்டை இழந்தாலும் கடுமையாக போராடிதான் இந்த தோல்வியை சந்தித்திருக்கிறது. அதற்காக இந்தியாவுக்கு தான் நமக்கு சல்யூட் செய்யணும். ஏன்னா இந்த மேட்ச் இந்தியா எப்போவே கையை விட்டு போயிருக்க மேட்ச். ஆனா கடைசி வரைக்கும் போராடி கொண்டுதான் இந்த மேட்சை இங்கிலாந்து பக்கம் திருப்பி இருக்கிறது. ஓகே, நமக்கு அடுத்த டெஸ்ட் மேட்சை நிச்சயமாக சந்திப்போம். வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின்